வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்குமான விடையாக விரிவான விளக்க அறிக்கை. 2025 ஏப்ரல் 19 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ மழை வரும்? நீங்கள் சொல்வதில் எங்களுக்கு கொஞ்சம் புரியவில்லை. மாவட்டங்களின் பெயரை நீங்கள் அறிவிக்காமல் கடலோரம், உள்ளே, கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் என்று சொல்கிறீர்கள். இதில் எங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது என்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற கேள்வி ஒன்று. மேலும் மஞ்சள் அறுவடை, நிலக்கடலை அறுவடை, உளுந்து அறுவடை, மரவள்ளி அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அறுவடையை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்குமா? அதே போல அறுவடை செய்துள்ள நிலங்களிலே இதுவரைக்கும் எதுவும் விதைக்காமல் இருக்கிறது. ஏற்கனவே விதைத்து 2 முறை மழைப்பொழிவால் வீணாகிவிட்டது. இப்பொழுது ஈரமில்லை. தண்ணீர் பாய்ச்சி விதைக்கலாமா அல்லது மழை பொழியுமா போன்ற வினாக்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, செங்கல் சூளை பணிகள், உப்பள பணிகளில் நிறைய கேள்விகள். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கை. பொதுவாக உங்கள் மாவட்ட புரிதல் நிறைய பேருக்கு இல்லை, உண்மைதான். அது நான் புரியும் என்று அறிக்கையை வழங்கி கொண்டிருக்கிறேன். இன்னும் விளக்கமாக வழங்கினால் நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும். அதாவது மழை பொழிவை ஏற்படுத்துவது இப்பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்திருக்கக்கூடிய நீராவி தான். கடல்லேருந்து எந்த நீராவியும் உள்ள வரல. கடல் நீராவியால் மழை பொழிவு அல்ல. உயரழுத்தம் எனப்படக்கூடிய குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை, அதில் இருக்கக்கூடிய நீர் வெப்பத்தால் ஆவியாகி மேலெழும். அந்த மேலெழுந்த நீராவி எங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ அங்கே போய் முதல்ல மழை பொழிவை ஏற்படுத்தும். கேரளாவில் முதல்ல நுழையக்கூடிய அந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதி, விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மற்றும் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், தேனி மாவட்டத்தில் கேரள எல்லையோரம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, அதையும் தாண்டி கிழக்கே சிறுமலை வரைக்கும் மதுரை மாவட்டத்துடைய எல்லைப்பகுதி வரைக்கும் உள்ள மலைப்பகுதி, மேலும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் வால்பாறை மற்றும் மறையூர் பகுதி, அப்புறம் பாலக்காட்டு கணவாயில் நுழையும் பொழுது அங்கே தடுக்காமல் நேரடியாக உள்ளே வந்துடும். உள்ளே போய் எங்கே போய் மழைப்பொழிவு ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் கல்வராயன் மலை, அப்படியே கொல்லிமலை, பச்சைமலை பகுதிகளில், ஏற்காடு மலை இந்த மலைப்பகுதி, மற்றும் அப்படியே பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கே பார்த்தீங்கன்னா அது அட்டப்பாடியிலிருந்து வரக்கூடிய காற்றை மேட்டுப்பாளையம் மலைப்பகுதி, அதாவது மருதமலை மேற்கே, மருதமலைக்கு மேற்கொள்ளிய பகுதி, சதுரகிரி மலைப்பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சதுரகிரிங்கிற வெள்ளியங்கிரி மலைப்பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட சரிவு பகுதி, மேட்டுப்பாளையம், அப்படியே அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே கூடலூர் பந்தலூர் பகுதி, அப்புறம் கர்நாடகாவிலிருந்து வடமேற்கில் இருந்தும் காற்று வருகிறது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து. அந்த காற்று நீலகிரியோட வடக்கு சரிவு, அதாவது முதுமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், மாயாறு சரிவு பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரத்தில் தாளவாடி, பண்ணாரி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், மற்றும் அங்கே பொழிந்து தாமதமாக உள்ளே வரும் எண்ணமங்கலம், அந்தியூர் மற்றும் அத்தாடி, அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய பர்கூர் மற்றும் வனப்பகுதிகள் எல்லாமே, மேட்டூர், கொளத்தூர், நெருப்பூர், பெண்ணாகரம், ஒகேனக்கல், அஞ்சட்டி மற்றும் தேன்கனிக்கோட்டை, அப்படியே ஒசூர். அதற்கு முன்பே பெங்களூருக்கும் மைசூருக்கும் மழைப்பொழிவு தொடங்கிடும். புரியுதுங்களா? இங்கே தான் முதல்ல மழைப்பொழிவு தொடங்கும். அடுத்தது எங்கே தொடங்கணும் பார்த்தீங்கன்னா, வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று
திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் கூடிய ஜவ்வாது மலை மற்றும் ஏலகிரி மலைப்பகுதி மற்றும் திருப்பதி மற்றும் திருத்தணி இடைப்பட்ட மலைப்பகுதிகள், திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் அதனை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளுக்கு எல்லாமே, அப்புறம் அப்படியே உள்ளே வந்து கல்வராயன் மலையோட அந்த அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகள் வனப்பகுதிகள், கோமிகணைக்கு மேற்கே, அதாவது மேற்கு சரிவில் தான் முதல்ல வரும். ஏன்னா மேற்கேருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி வரக்கூடிய காற்று கிழக்கிருந்து வரக்கூடியது இல்லை, மேற்கே இருந்து தான் வெப்பத்தால் லேசாகி வருது. அது மேற்கு வடமேற்கு பகுதியில் பட்டு மரங்களால் குளிர்விக்கப்படும். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாலை 6 மணிக்கு பிறகு தான் கொஞ்சம் கடலோரத்திலிருந்து, வங்கக்கடலோரத்திலிருந்து காற்று உள்ளே போகும். அது தொடர்ச்சியாக எதிர்த்து கடலோரம் வரவிடாமல் உள்ளேயே தடுத்து சமவெளி பகுதிகளிலேயே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். எங்கெங்கெல்லாம் இதுவரைக்கும் மலைப்பகுதிகளில் பெய்ய கொடுத்தது, அப்புறம் திருப்பத்தூர் மாவட்ட சமவெளி பகுதி, வேலூர் மாவட்ட சமவெளி பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் உள்ளிட்ட சமவெளி பகுதி, அப்படியே ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, அப்புறம் அப்படியே சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே, நேற்றைக்கு தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் கொடுத்தது மழை உள்ளே, அதாவது 2க்கு இடைப்பட்ட பகுதி. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, திருப்பூர், கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, கோயம்புத்தூர் மாவட்ட சமவெளி பகுதிகளையும் கொடுக்கும். அப்புறம் அப்படியே பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்று கொடுத்தது. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த கிழக்கு காற்றோட வேகம் இரவில் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதனால கிழக்கு, அதாவது கிழக்குன்னு சொல்கிற காற்று எதுனா கன்னியாகுமரியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் தொட்டுக்கொண்டு டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கு பகுதியில் நுழைந்து மறுபடியும் வடகடலோரம் போகக்கூடிய காற்று அப்படி அப்படியே உள்ள நுழையும். மாலைக்கு பிறகு சென்னையிலக்கு மேற்கு நோக்கி நோக்கம், திருவள்ளூரில் மேற்கு நோக்கி திரும்பும். மேற்கு நோக்கி திரும்புறதில்லை, அது கொஞ்சம் வடமேற்கு நோக்கி போய் கர்நாடக பகுதிகளில் போய் தான் குவிக்குது, ஆந்திர பகுதியில் போய் தான் குவிக்குது. இப்போ டெல்டாவில் நுழையிற காற்று கிருஷ்ணகிரிக்கு வரும், ராமநாதபுரத்தில் நுழையிற காற்று அது ஈரோடு போகும் சொல்லியிருக்கேன்னா. அது மாதிரி போய் காற்றை குவித்து பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மதிய மாலையும், சமவெளி பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இரவும் மழைப்பொழிவை கொடுத்து நள்ளிரவுக்கு பிறகு ஓய்ந்து விடும். அது மேற்கு நோக்கியே தள்ளி விட்டுடும், கிழக்கு நோக்கி வராது, தள்ளி விட்டுடும். ஆக கடலோர மாவட்டங்களுக்கு மழை உண்டா? இருக்கலாம், ஓரிடங்களில் இருக்கலாம். அது அன்றைக்கு மதியம் உயரக்கூடிய வெப்பம் கடலோரத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து மாலையில் லேசாக நுழைய தொடங்கும் போது லேசான மழைப்பொழிவை கொடுத்து விட்டு டக்குன்னு ஆப்பாயிரும். கொஞ்சம் பரப்பில் மட்டும் இருக்கும், புரியுதுங்களா? நிறைய பரப்பில் பெய்யாது. கிழக்கு கரையோரத்தில் கடலோர மாவட்டங்களில் உள்ளே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். பரவலாக இருக்காது, பெருமழை இருக்காது. கடலோரத்தில் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்ச நேரத்தில் நின்று போய்விடும், புரியுதுங்களா? அந்த மழைப்பொழிவு இருக்கும். சரி, எப்போ நல்ல மழைப்பொழிவு கடலோரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22, 23ஆம் தேதி தெரியுது கொஞ்சம் மழை இருக்குது. அதுவும் பெரிய மழையெல்லாம் இல்லை, இருந்தாலும் இப்போ கொஞ்ச நேரம் பெய்து விட்டு நின்று விடுகிறது அல்லவா, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. அது உறுதி இல்லை, எல்லாருக்கும் கிடையாது. அது மாத இறுதியில் தான் இந்த மாதிரியே தான் இருந்துகிட்டே இருக்கும். உள் மாவட்டங்கள்லையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்தில் பெய்து கொண்டிருக்கும். அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணியோட சரி, திருவள்ளூருக்கு வராது. 28ஆம் தேதிக்கு பிறகு தான் அது டெல்டா கடலோரம், தென்கடலோரம், வடகடலோரம் எல்லாத்துக்கும் வரும். 28க்கு மேல் 29, 28, 29, 30, 31ஆம் தேதி மற்றும் 30, 31ஆம் தேதி கிடையாது, 30, அடுத்து 1ஆம் தேதியே மே 1, 2, 3, 4, 5, 6 இந்த தேதிகளில் கடலோரத்துக்கும் மழைப்பொழிவை எட்டும் வகையில் கிழக்கு காற்றோட வேகமும் இருக்கும், உயரடுத்த காற்றும் இருக்கும். கிழக்கு காற்றுனா குளிர்ந்த காற்று இல்லை, உயரடுத்த காற்று, குளிர்ந்த காற்று. கிழக்கு திசையிலிருந்து காற்று சுழற்சி காரணமாக ஒரு மெலிந்த காற்று சுழற்சி உருவாகி அது கிழக்கு காற்றை கொண்டு வரும் மே முதல் வாரத்தில். ஆக கிழக்கு காற்றும் உயரடுத்த காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மே முதல் வாரத்தில் வங்க கடலோரமும் மழை வாய்ப்பு ஏற்படுத்தும். 28ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி நாள் மற்றும் மே முதல் வாரத்தில், மே 2வது, 3வது, 4வது வாரத்தில் கொஞ்சம் நல்ல மழை இருக்குது, நிகழ்வு மழை இருக்குது. 2 நிகழ்வு இருக்குது, வலுவான நிகழ்வுன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நாம் ஆய்வில் இருக்கிறது. எப்பொழுது எந்த இடத்தில் என்ன மழைப்பொழிவு கொடுக்கும் என வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கலாம். கண்டிப்பாக மே மாதம் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இப்போ இதில் என்ன புரிஞ்சிருக்கோம், எந்த மாவட்டம்னு புரிஞ்சிருக்குமா? சரி, அப்போது புதுக்கோட்டைக்கு உள்பகுதி மழை பெய்யுமா?
சந்தேகம் வேணால் மதிய நேரத்தில் ஒரு சில இடங்களில் உருவாகும் மழை இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே பெய்து விட்டு போகலாம், இல்லை பெய்யாமல் கூட போகலாம். அரியலூர் பெரம்பலூர் ஏதாவது ஒரு இடங்களில் மழை உருவாகும்னு எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது பெய்யலாம், அங்கே ஒதுக்கிட்டு கூட போகலாம். அப்போ எங்கே தான் மழை பெய்யும்? கல்வராயன் மலைக்கு மேற்கே, கொல்லிமலை பச்சைமலைக்கு மேற்கே, அதே போல் திருத்தணிக்கு மேற்கே வடக்கே, அதே போல் மதுரைக்கு மேற்கே வடக்கே, இப்படி அதே போல் கயத்தாருக்கு மேற்கே, தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதின்னு வச்சுக்கலாம், அதிலேருந்து மேற்கே கடலோரம் எட்டுவது போராட்டமாக இருக்கும். கடலோரம் எட்டும்னு சொல்லிட்டா அன்றைக்கி உள்ளேயே எட்டிடுங்க. கடலோர மழைன்னு சொல்கிற பார்த்தீங்களா, என்ன சார் கடலோரம் தான் சொல்கிறீங்க, அப்போ உள்ளே பெய்யாதுன்னு கேட்கக்கூடாது. கடலோரமே எட்டிவிட்டால் உள்ளே கண்டிப்பாக எட்டும். ஆக கடலோரம் எப்போ நாகப்பட்டினம் கோடியக்கரைக்கு முனைக்கு மழை கிடைக்குதோ அன்றைக்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. காற்று குவிதல் என்பது உள்ளே தான் முதல்ல சந்திப்பு ஏற்படுத்தும், அப்புறம் கடலோரத்துக்கு நெருக்கமாக வரும், அப்புறம் கடற்கரைக்கே வந்துடும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து தான் அது கிழக்கு கடலோர மழை கொடுக்கும். அதனால் கடலோர மழை என்றால் மேற்கிலிருந்து வந்து கிழக்கே கொடுக்கக்கூடிய மழை. அப்போ உள்ளே கொடுத்து விட்டு தான் மேற்கே வரும் என்பதை, கிழக்கே வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மஞ்சள் அறுவடை மற்றும் மரவள்ளி அறுவடைக்கு இடைவெளி கொடுக்குமா? மேலும் நிலக்கடலை அறுவடைக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் தான், உள் மாவட்டங்களில் தான் 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கடலோரத்துக்கு வரும். மாத இறுதியில் நாட்கள் மற்றும் மே முதல் வாரம், மே மாதத்திலே நல்ல மழை இருக்குது. அதனால் இந்த அறுவடையெல்லாம் மாலை இரவு மழை பிடிவாக இப்பொழுது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கடமழை இடிமழையாக கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து அறுவடை செய்திருங்க. இரவு மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் என்பதை உறுதி செய்து கொண்டு மூடிவிடுங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர மழையே இல்லாத நாள் இருக்கணும், ஒரு வாரம் முழுக்க வெயில் அடிக்கணும், அப்படியெல்லாம் இங்கே நாளே இருக்காது. ஆகவே இதை நினைவில் கொண்டு அறுவடையை நீங்கள் தொடர்ந்து திட்டமிட்டு பணி செய்து கொண்டே இருங்கள். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.